வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சினிமா கிராஃப்டி சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு 2026ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஹெக்டின் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ரொமான்டிக் டிராமா மூவியோட முழு கதையை நாம் பார்க்க போறோம். இந்த படம் 2016ல தாய் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன ஒன்டே படத்தோட அபிஷியல் ரீமேக் தான். அதனால அந்த படத்தோட பிக்சர்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோல ஹெக்டின் படத்தோட முழு கதையும் சொல்ல போறேன். சரி, இப்ப இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவை காமிப்பாங்க. இவரோட பேரு ரோகன். இவர் ஒரு பார்ட்டியில இருக்காரு. அந்த பார்ட்டியில இருக்க எல்லாருமே வித்தியாசமான காஸ்டியூம்லாம் போட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அதனால ரோகனுமே செங்கல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒண்ணு அவர் மேல ஃபுல்லா பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாரு. அந்த பார்ட்டியில தனியா தான் நின்னுட்டு இருப்பாரு. இவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. சொல்ல போனா இப்படி ஒருத்தர் அங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இப்படி ஒருத்தர் அந்த பார்ட்டியில இல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்க எல்லாரும் நடந்துப்பாங்க. இததான் ரோகனும் பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ரோகன் ஒரு பெரிய கம்பெனில ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பல வருஷமா அந்த கம்பெனில தான் வேலை செய்யறாரு. ஆனா இப்ப வரைக்கும் வாட்ச்மேன் உள்ள போகும்போது நீ யாரு, பார்க்க புதுசா இருக்க, எங்க ஐடி கார்டு காமி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ரோகன் ஐடி கார்டை காமிச்சக்கு அப்புறம் தான் அவரை உள்ளவே விடுவாரு. இந்த அளவுக்கு தான் இவர் பல வருஷமா வேலை பார்க்கிற இந்த கம்பெனில இருக்க வாட்ச்மேனு கூட இவரை தெரியுது. இவர் அந்த கம்பெனில ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறனால அந்த கம்பெனில வேலை பார்க்கறவங்களுமே அவங்க வேலை பார்க்கிற அந்த கம்ப்யூட்டர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா இவரை தான் கூப்பிடுவாங்க. ஆனா இவரோட பேர் என்னன்னு கூட அங்க இருக்க யாருக்குமே ஞாபகம் இருக்காது. இந்த அளவுக்கு தான் அந்த கம்பெனில இருக்கிறவங்களுக்கும் இந்த ரோகன் ஞாபகத்துல இருக்காரு. இவர் நைட்டு வழக்கமா ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரு. அந்த கடையில இருக்கிறவங்களுக்கு கூட இவர் அடையாளம் தெரியாது. நான் வழக்கமா சாப்பிடறத கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. நீ யாரு, நீ எப்ப வந்து என்னோட கடையில சாப்பிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அளவுக்கு தான் ரோகனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த ரோகனும் அந்த மாதிரி தான், யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாரு. ஆள் என்னதான் பார்க்க நல்லா இருந்தாலும் கண்ணாடி போட்டுட்டு ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி கேவலமா வச்சுட்டு பார்க்க சுமாரா தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது. இவரோட கம்ப்யூட்டர் மட்டும்தான் இவரோட ஃப்ரெண்டாமா. இவரு சொல்றத அவரோட கம்ப்யூட்டர் மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு ரோகனே அதை பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கூட இவரோட கம்பெனில வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு வந்து நேத்து என்னோட கம்ப்யூட்டரை நீ சரி பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட கம்ப்யூட்டர்ல வந்ததெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல, அதெல்லாம் 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட ஈஸியா சரி பண்ணிட்டு போயிரும். இது கூட உனக்கு தெரியல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ கத்துக்கோ, இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னா நீ என்ன தொல்லை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேட்ட அந்த பொண்ணு இவன் கிட்ட எல்லாம் ஏன்டா வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இவர் கூட வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்து இவரோட வாயிலே ஒரு அடி அடிச்சு, ஏன்டா உனக்கு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசணும்னே தெரியாதா, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாதுரா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ரோகனோட கம்ப்யூட்டர்ல ஒரு பொண்ணு ரோகனுக்கு சேட்லாம் பண்ணிருக்காங்க. அதை இவரு கூட வேலை பார்க்கிறவரும் பார்த்துட்டு, யாரா இந்த பொண்ணு, எதுக்கு உனக்கு சேட் பண்றா அப்படின்னு கேக்குறாரு. இது என் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு அப்ப நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு. நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, அதான் நான் போக வேணாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்ட ரோகன் கூட வேலை பார்க்கிறவரும், ஏன்டா இப்படி கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ற, அந்த பொண்ணு பாக்குறக்க அழகா இருக்கா, நீயும் ஒன்னும் அவ்வளவு மோசம்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி பேசு, உனக்கும் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கலாம் அப்படிங்கிறாரு. இத கேட்ட ரோகனும் சரி இவ்வளவு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இவர்கிட்ட சாட் பண்ண அந்த பொண்ணு நேர்ல போய் பார்த்து பேசுறாரு. அந்த பொண்ணு நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. ரோகனும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்றாங்க. இவங்க தலைக்கு போடுற ஷாம்பு, மூஞ்சிக்கு போடுற கிரீம் இதெல்லாம் விக்கிற ஒருத்தங்க, இவங்களும் ரோகன் கிட்ட இந்த பிசினஸ்ல நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ, என் கிட்ட இருக்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் மொத்தமா நீ காசு கொடுத்து வாங்கிக்கோ, வாங்கிட்டு இது எல்லாத்தையும் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வித்து நீ காசு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்படிப்பட்ட இந்த ப்ராடக்ட் எல்லாம் விக்கிறக்காக தான் இவங்களும் ரோகன் கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசி வர வச்சு இவருக்கிட்டயுமே அந்த ப்ராடக்ட் எல்லாம் வித்துருவாங்க. இதை கேட்ட இவருக்கும் புரியுது, அந்த பொண்ணு ஒன்னும் பாசமாலாம் இவரை பார்க்க கூப்பிடலன்னு, இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படியாவது இவரை ஏமாத்தி வித்தரலாங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு இவரை கூப்பிட்டு இருக்காங்க. அவரே எதுவும் சொல்லாம அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல மொத்தமா வச்சு அந்த கிரீம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்படிதான் ரோகன் கிட்ட பேசுற எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவர்கிட்ட பேசுவாங்களே தவிர ஃப்ரெண்ட்லியா நல்ல விதமா அந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசுறது இல்ல. ரோகனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே ஆபீஸ்ல உட்காந்து இருப்பாரு. அப்பதான் இவரு கூட வேலை பார்க்கிறவரு, புதுசா நம்ம கம்பெனில மார்க்கெட்டிங் டீம்ல ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கால, அவளோட கம்ப்யூட்டர்ல மறுபடியும் ப்ராப்ளம் வந்துருச்சாமா, நீ தான் போய் ரெடி பண்ணணும், போய் ரெடி பண்ணு அப்படிங்கிறாரு. இத கேட்ட ரோகனும் அப்படியே சந்தோஷத்துல சிரிக்கிறாரு. அவரோட தலைமுடியெல்லாம் கரெக்டா சீவிட்டு அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த பொண்ணை போய் பார்க்க போறாரு. இப்படி எல்லாம் பண்ணும்போதே தெரியுது இந்த ரோகனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த பொண்ணோட பேரு நிஷா. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். நிஷாவும் ரோகன் கிட்ட, சாரி என்னோட கம்ப்யூட்டர்ல மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிருச்சு, நீங்க போன வாட்டி சரி பண்ணி கொடுத்த மாதிரியே இந்த வாட்டி சரி பண்ணி கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ரோகனும் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி
இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நிஷாவும் இந்த ப்ராப்ளத்தை சீக்கிரமா சரி பண்ண முடியுமா, எனக்கு வேற நிறைய ஒர்க் இருக்கு, இன்னைக்கு வேற லேட்டா தான் வந்தேன், இந்த கம்பெனில என்னோட காரை பார்க்கிங் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிருது, அதனாலதான் இன்னைக்கு நான் லேட் அப்படிங்கிறாங்க. நீங்க காலையில 8 மணிக்கே வந்தாதான் கம்பெனில காரை சீக்கிரமா பார்க் பண்ண முடியும் அப்படின்னு ரோகன் சொல்றாரு. என்னோட வீடு கம்பெனில இருந்து ரொம்ப தூரமா இருக்கு, காலையில 8 மணிக்கே வரணும்னா நான் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு வரணும், என்னால அவ்வளவு சீக்கிரம்லாம் காலையில எந்திரிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிலேயே இப்படி ரோகன் கிட்ட ரொம்ப நல்லா பேசுற ஒரே பொண்ணு இந்த நிஷா தான். ரோகனும் அவரோட ஆபீஸ்லயே நிஷா கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுறாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு ரோகனும் நிஷாவோட கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ராப்ளத்தை எல்லாம் சரி பண்றாரு. நிஷாவும் அதுக்கு தேங்க்யூ ரோகன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோகனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனில முதல்ல ஒருத்தங்க இந்த ரோகன்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா இந்த ஆபீஸ்ல இருக்க யாருக்குமே ரோகனோட பேரே தெரியாதுல்ல. இந்த நிஷா மட்டும்தான் ரோகனோட பேர் சொல்லி அவருக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இத கேட்ட ரோகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இருந்து நிஷாவை இந்த ரோகன் காதலிக்க ஆரம்பிப்பாரு. இவருக்கு என்னவோ தெரியல, நிஷாவை ரொம்ப பிடிச்சு போயிருது. நிஷா டெய்லி என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள பத்தி எல்லாத்தையுமே இந்த ரோகன் தெரிஞ்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு. நிஷாக்கு ஒரு பழக்கம் இருக்கும், சின்னதா சில டாய்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டான ஆர்டர்ல கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு காலையில வந்த உடனேயும் கேம்லாம் விளையாடுவாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரொம்ப பழைய பாட்டெல்லாம் கேட்பாங்க. அந்த பாட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு மேல இருக்கும் போல. அந்த மாதிரி பழைய பாட்டெல்லாம் இந்த நிஷா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஆபீஸ்ல அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருக்கிறது, அந்த நிஷா என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், இப்படி நிஷா பத்தின எல்லாத்தையுமே இந்த ரோகன் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட நிஷா பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டா சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நிஷா பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்படியே சில மாசங்கள் போகுது. அப்பதான் இந்த ஆபீஸ்க்குன்னு ஒரு பாஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை காமிப்பாங்க. அவரோட பேரு டாப். இந்த டாப் இருக்கார்ல, இவரு இப்ப நிஷா கிட்ட வந்துட்டு வெளியில கிளைண்ட் மீட்டிங் ஒண்ணு இருக்கு, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிஷாவை இவரு தனியா கூட்டிட்டு போறாரு. அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே இவங்க 2 பேத்த மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாங்க. இப்படி இந்த நிஷாவும் அந்த டாப்பும் பிசினஸ் மீட்டிங்னு வெளியில போன உடனேயும் அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே இவங்க 2 பேத்த பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த வாரத்துல மறுபடியும் 2வது வாட்டி இப்படி வெளில போறாங்க. 2 பேரும் கண்டிப்பா காதலிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோகனும் இதெல்லாம் பாக்குறாரு. அப்படியே ஆபீஸ் விட்டு கொஞ்சம் வெளில வராரு. கார் பார்க்கிங் பண்ற இடத்துல இந்த பாஸ் டாப் இருக்கார்ல, நிஷாக்கு ஒரு பொக்கே எல்லாம் கொடுத்து நிஷா கிட்ட க்ளோஸ் ஆனு பேசிட்டு இருப்பாரு. இத பாக்குற ரோகனுக்கு புரியுது, இவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. இத பாக்குற ரோகன் அப்படியே மனசுடைஞ்சிருவாரு, ரொம்ப சோகமாக்குறாரு. இந்த நிஷா இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற வேற ஒருத்தரை காதலிச்சிருந்தா கூட இந்த ரோகன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த டாப் இருக்கார்ல, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணமானது மட்டும் இல்லாம ஒரு 3-4 வயசுல இந்த டாப்புக்கு ஒரு பையனும் இருக்கான். இப்படி ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தரை இந்த நிஷா காதலிக்கிறதா ரோகனுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அந்த டாப்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறது நிஷாக்கு தெரியும். இருந்தாலும் அந்த டாப் இருக்கார்ல, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், என்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணக்கு அப்புறமா நான் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் நிஷாவை காதலிச்சிட்டு இருப்பாரு. நிஷாவும் இந்த டாப் அவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் இவரை காதலிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்டில தான் எல்லாரும் வித்தியாசமா காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருப்பாங்க. ரோகனும் அங்கதான் அந்த செங்கல் மாதிரி பெயிண்டிங்லாம் அவர் மேல பண்ணிட்டு வந்திருப்பாரு. அங்க இருக்க யாருமே அவரை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நிஷா கூட பாத்தீங்கன்னா இவரை கண்டுக்க மாட்டாங்க. சொல்ல போனா இன்னும் நிஷாக்கு இந்த ரோகனெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கூட தெரியல. இந்த பார்ட்டியை பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாம் ஏரன்ல அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்காக வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி தான். அங்க அந்த பாஸ் டாப் இருக்காருல, அவர் தான் இங்க இருக்க எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் இந்த வருஷம் நம்ம நினைச்ச மாதிரி சேல்ஸ் எல்லாம் நடக்கல, நம்ம வச்ச டார்கெட்லாம் நம்மளால சரியா முடிக்க முடியல, இருந்தாலும் இந்த வருஷம் நம்ம ஜப்பான்ல இருக்க ஹொக்கோடாய்க்கு டூர் போக போறோம் அப்படிங்கிறாரு. அங்க உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்னோ ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அங்கதான் நம்ம போய் இந்த டூரை என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேட்ட நிஷாக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இந்த நிஷாக்கு தான் ஒக்கைடா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அங்க நடக்க போற ஸ்னோ ஃபெஸ்டிவல் இந்த நிஷாக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் அவங்க காதலிக்கிற இந்த டாப் கூட சேர்ந்து அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு போகணும் அப்படின்னு இவங்க தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் இந்த பாஸ் டாப்பும் இந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையுமே ஹொக்கோடாய்க்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப இவங்க எல்லாரும் அந்த ஜப்பான்ல இருக்க ஹொக்கோடாய்க்கு வந்துட்டாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே ஸ்னோவா தான் இருக்குது, அப்படியே பனிகளா நிறைஞ்சிருக்குது. அங்க எல்லாரும் பனிச்சறுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிஷாவும் டாப் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. 2 பேரும் ஒண்ணு மண்ணா அங்க எங்கன்னு போறது, அதுக்கப்புறமா இந்த பனிச்சறுக்கெல்லாம் பண்றது அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற ரோகனுக்கு தான் மனசே இருக்காது. இப்படி இந்த நிஷா அந்த டாப்பை காதலிச்சிட்டு இருந்தாலும் இன்னும் இந்த ரோகன் நிஷாவை தான் காதலிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு பெல் இருக்கும். இந்த
பெல்ல யாரெல்லாம் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கூட சேர்ந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெல்ல அடிக்கிறாங்களோ அவங்கள அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கூட சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரோகன் கூட ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருப்பாருல அவரு ரோகன் கிட்ட சொல்றாரு. இத கேட்ட ரோகனும் அந்த பெல் முன்னாடி போய் நின்னுட்டு நானும் நிஷாவும் ஒரு நாளாவது ஒருத்தருக்கு ஒருத்தரை காதலிச்சுட்டு இருக்கணும், அது ஒரே ஒரு நாள் மட்டும் நடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்படி நினைச்சிட்டு அந்த பெல்ல அடிக்கிறாரு. இப்படி இந்த டூர்லாம் போயிட்டு இருக்க அப்பதான் திடீர்னு அந்த டாப் இருக்காருல அவரோட ஒய்ஃபும் பையனும் இந்த டூருக்கே வந்துருவாங்க. திடீர்னு இப்படி இந்த டூர்ல வந்து அவங்களும் ஜாயின் பண்றாங்க. இந்த டாப்போட ஒய்ஃப் இருக்காங்கல்ல இவங்களுக்கு இந்த டாப் அந்த நிஷாவும் காதலிக்கிறதெல்லாம் தெரியாது போல. அவங்க இந்த டாப் கிட்ட ரொம்ப நல்ல விதமா தான் பேசுவாங்க. இந்த டாப் இருக்கார்ல இவரும் கூட அவரோட ஒய்ஃப் கிட்டயும் பையன் கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா நல்லா தான் பேசுவாரு. அப்பதான் இந்த டாப்போட ஒய்ஃப் இருக்காங்கல்ல இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. இவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்களாமா. அதாவது டாப்புக்கு அடுத்து இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. அவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு நிஷா கிட்ட சொல்லிட்டு இப்படி அவரோட ஒய்ஃப் இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த டாப் அவரோட ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் பத்திலாம் இது வரைக்கும் எதுவுமே பேசினது இல்ல போல. ஏன்னா இந்த டாப்போட ஒய்ஃபும் அவர்கிட்ட பாசமா தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்ட டாப்புக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இது எல்லாத்தையுமே நிஷாவும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே தனியா போய் சோகமா நின்னு அழுகுறாங்க. அந்த டாப்புக்கு போன் பண்ணிட்டு நீங்க உங்க ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாப்பும் நம்ம இத பத்தி ஊருக்கு போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. இந்த நிஷாவும் அப்படியே சோகமா போய் அழுகுறாங்க. இத எல்லாத்தையும் ரோகனும் ஒரு பக்கம் நின்னு பாத்துட்டு இருப்பாரு. அடுத்த நாள் ஆகுது. இப்ப இந்த டூர் முடிஞ்சு இவங்க எல்லாரும் திருப்பி ஊருக்கு போக போறாங்க. அந்த டாப் இருக்கார்ல அவரு பாத்தீங்கன்னா கார்ல அவரோட ஒய்ஃபையும் பையனையும் தனியா கூப்பிட்டுட்டு தனியா தான் போக போறாரு. ஆனா இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் ஒரு பஸ் மாதிரி இருக்கும். அந்த பஸ்ல தான் இவங்க எல்லாம் போக போறாங்க. ரோகனும் பஸ்ல ஏறலான்னு போறாரு. அப்பதான் சுத்தி முத்தி பாக்குறாரு. நிஷா இருக்காங்கல்ல அவங்க இன்னும் பஸ்ல ஏற வரவே இல்ல. அதனால இந்த ரோகன் மறுபடியும் அவங்க தங்கி இருந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு நிஷா ஹோட்டலுக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போயிருப்பாரு. அங்க ஒரு கேண்டீன் மாதிரி இருக்கும். அங்கதான் நிஷா சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. ரோகனும் அங்க போயிட்டு தூரமா இருந்து நிஷாவை பாக்குறாரு. இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. இந்த நிஷா பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூர் மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த இடம் எல்லாத்துக்குமே இந்த நிஷாவும் டாப்பும் ஒன்னா போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இப்படி இடையில அந்த டாப்போட ஒய்ஃப் வந்தனால அந்த டாப் இன்னைக்கே கிளம்புறாரு. அந்த பேப்பரை பார்த்துட்டு நிஷாவும் அப்படியே அழுகுறாங்க. இது ரோகனும் பாக்குறாரு. இப்ப நிஷா பாத்தீங்கன்னா அந்த பனி சறுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துலயே ரொம்ப ஹைட்டா யாருமே பனி சறுக்கெல்லாம் பண்ண முடியாத இடத்துல போய் நின்னுட்டு அப்படியே கீழே குதிக்கிறாங்க. இத பார்த்து ரோஷன் அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி போறாரு. அவர் அந்த இடத்துல அப்படியே பனி சறுக்கல் பண்றதுக்காக அப்படியே குதிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து அவர் சறுக்கின உடனேயும் கீழே விழுந்து அவரோட கண்ணாடி எல்லாம் உடையுது. இருந்தாலும் நிஷாவா அங்கங்கன்னு தேர்றாரு. இவரால கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா அவரோட கண்ணாடி எல்லாம் டேப் வச்சு ஒட்டிட்டு அந்த இடத்துல வேலை செய்வாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் நிஷா இப்படி அந்த இடத்துல இருந்து குதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேட்ட அவங்களும் அந்த இடத்துக்கு போய் நிஷாவை தேடுறாங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் தான் நிஷாவும் கிடைக்கிறாங்க. நிஷாக்கு தலையில அடிபட்டு இருக்கு போல. அவங்க மயக்கத்துல இருப்பாங்க. இந்த ரோகன் தான் நிஷாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நிஷாவும் கண் முழிக்கிறாங்க. அவங்க கண் முழிச்ச உடனே டாக்டரும் உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. என்னோட பேரு நிஷா. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் யாரு, நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த நிஷாக்கு ரோகனு கூட அடையாளம் தெரியல. ரோகனும் நிஷா மறந்துட்டியா, நம்ம எல்லாம் டூருக்கு ஜப்பானுக்கு வந்திருக்கோம், ஹக்கைடால இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட நிஷாவும் என்னது டூரா, ஜப்பானா, யார் நீங்க, என்னென்னவோ பேசுறீங்க, நான் எப்ப டூருக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் நிஷாக்கு சில ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அந்த ஸ்கேன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாக்டருக்கே தெரியுது நிஷாக்கு டெம்பரவரியா அம்னீஷியா வந்திருக்காமா. இப்ப அவங்களுக்கு ரீசெண்டா நடந்த எந்த ஒரு விஷயமே ஞாபகம் இல்லையாமா. ஆனா அது எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்காதாமா. இன்னைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு காலையில எந்திரிச்சாங்கன்னா அவங்க மறந்து எல்லாமே நாளைக்கு ஞாபகம் வந்துரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்ப நாளைக்கு நிஷாக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும்ல டாக்டர் அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஞாபகம் வந்துரும். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் நாளைக்கு நிஷாக்கு ஞாபகத்துல இருக்காது அப்படிங்கிறாரு. இத கேட்ட ரோகனுக்கு ஷாக்கா இருக்குது. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் நிஷாக்கு ரீசெண்டா என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் மறந்து போயிருச்சு. நாளைக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துரும். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் என்னென்னலாம் நடக்குதோ அது மட்டும் நாளைக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இத கேட்ட ரோகனும் சோகமா நிஷா கிட்ட போறாரு. நிஷாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக ரோகனும் வராரு. அப்ப டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு ஒரு பேப்பர்ல சைன் போட சொல்லி நிஷாவை கேட்பாங்க. அப்பதான் அந்த பேப்பர்ல 2016 அப்படின்னு இயர் போட்டிருக்கோம். உண்மையாலையும் இன்னைக்கு 2016 தானா? அப்ப எனக்கு கடைசியா நான்
4 வருஷமா நடந்த எல்லாமே மறந்து போயிருச்சு. நான் இன்னைக்கு 2012 தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் எதுக்கு இங்க வந்தேன், நீங்க யாரு அப்படின்னு நிஷா கேக்குறாங்க. நீங்களும் நானும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே இங்க டூருக்கு வந்திருந்தோம். அப்பதான் உனக்கு தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு ரோகன் சொல்றாரு. அதுக்கப்புறமா இங்க அவங்க டூருக்கு வந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோ எல்லாம் நிஷா கிட்ட ரோகன் காமிக்கிறாரு. நிஷாவும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க உண்மையாலே அவங்க இந்த ஆபீஸ் டூருக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அது சரி, கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் யாரையுமே காணோம், என்ன நம்ம 2 பேர் மட்டும் இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களாம் நேத்தே டூர் முடிச்சு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு ரோகன் சொல்றாரு. அவங்களாம் நேத்தே போயிட்டாங்கன்னா நம்ம 2 பேர் மட்டும் ஏன் இங்க இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னையோட இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் முடிய போகுது, அதனால நம்ம 2 பேர் இங்க இருந்து இந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தி பார்க்கலான் இருந்தோம் அப்படின்னு ரோகன் சொல்றாரு. அதை நான் உங்க கூட இருந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நிஷா கேக்குறாங்க. இதுக்கு ரோகனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் அப்படியே எதுவும் பேசாம நின்னுட்டு இருப்பாரு. நீங்க ஒருவேளை என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகன் இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க என்னோட ஃப்ரெண்டா இல்லனா நான் காதலிக்கிற என்னோட பாய் ஃப்ரெண்டா தான் நீங்க இருக்கணும், நீங்களும் நானும் காதலிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி நிஷா கேக்குறாங்க. இதுக்கு ரோகனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா ஆமா நான் உங்க பாய் ஃப்ரெண்டு தான், நம்ம 2 பேரும் லாஸ்ட் நாள் இங்க இருந்து இந்த இடத்த சுத்தி பார்க்கலான் இருந்தோம் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு நிஷாவால நம்பவே முடியல. இந்த ரோகனை எப்படி இவங்க காதலிச்சாங்க, இதுக்கு சாத்தியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. உன்ன மாதிரியான ஒருத்தனை நான் எப்படி காதலிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரோகனை பார்த்தே கேக்குறாங்க. ரோகனும் என்னது என்ன மாதிரியான ஆளா அப்படின்னு கேக்குறாரு. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஏதாவது போட்டோ இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகனும் இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு போட்டோவும் எடுத்தது இல்ல, எனக்கு போட்டோ எடுக்கவே பிடிக்காது அப்படிங்கிறாரு. அது சரி, இந்த ட்ரிப்ல நம்ம 2 பேரும் ஒன்னா தானே வந்திருக்கோம், அந்த போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம்ல, அந்த போட்டோல எல்லாம் ஏன் நீ என் பக்கத்துல இல்ல அப்படின்னு நிஷா கேக்குறாங்க. அதுக்கு ரோகனும் நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்களுக்குலாம் நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயம் தெரியாது அப்படிங்கிறாரு. ஏன் நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயம் அவங்களுக்குலாம் தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நான் உன்னோட பாஸ் அப்படிங்கிறாரு. என்னது நீ என்னோட பாஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் உன்னோட பாஸ், நம்ம 2 பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறத ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா ஏதாவது தப்பு தப்பா பேசுவாங்க, அதனாலதான் நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்குலாம் நம்ம 2 பேரும் லவ் பண்றத அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நிஷாவால நம்பவே முடியல. அவங்களோட போனை கேக்குறாங்க. ரோகனும் நிஷாவோட போனை கொடுக்குறாங்க. அந்த போனை ஆன் பண்ணியாவது இந்த ரோகனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களோட போன் ஆனே ஆக மாட்டேங்குது. அப்ப ரோகன் கிட்டே போன் வாங்கி அவங்களோட அம்மாக்கு போன் பண்றாங்க. அவங்க அம்மா கிட்டயும் அம்மா நான் ஆபீஸ்ல ஏதாவது பையனை காதலிக்கிறேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நீ தான் உன்னோட பாஸ காதலிக்கிறியே அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பாஸா, என்னோட பாஸோட பேர் என்னமா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட பாஸோட பேரு டாப் அப்படின்னு சொல்றாங்க. நிஷாவும் உடனே ரோகன் கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரோகனும் பாத்தீங்கன்னா அவரோட உண்மையான பேரை சொல்லாம நிஷா கிட்ட என்னோட பேரு டாப் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நிஷாவும் அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க அந்த டாப்பை பாத்திருக்கீங்களா, அந்த டாப் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டாப்பை தான் நீ இது வரைக்கும் என்கிட்ட காமிச்சதே இல்லையே, அவன் எப்படி இருப்பான்னு ஒரு போட்டோ கூட என்கிட்ட நீ காமிச்சது இல்ல, கேட்டா அந்த டாப்புக்கு போட்டோ எடுக்கிறது பிடிக்காதுன்னு என்கிட்ட சொல்ற அப்படின்னு நிஷாவோட அம்மாவும் இந்த ரோகன் சொன்ன மாதிரியே சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிஷாவும் இந்த ரோகனை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. இந்த ரோகன் எதுக்காக இப்படி போய் சொல்லியிருக்காருன்னா இவரும் நிஷாவை லவ் பண்ணிட்டு தானே இருக்காரு. இங்க இருக்க ஒரு பெல்ல வர இவர் போய் அடிச்சிருப்பார்ல, அந்த பெல் அடிக்கும் போது நானும் நிஷாவும் ஒரு நாளாவது காதலிக்கணும், எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த பெல்ல அடிச்சுட்டு வேண்டி இருப்பாரு. ஒருவேளை அந்த ஒரு நாள் இந்த நாளா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ரோகனும் இந்த நாளை மிஸ் பண்ண கூடாது, இன்னைக்காவது நிஷாவும் இவரு லவ் பண்ற மாதிரி நிஷா கூட இருக்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த ரோகன் இப்படி போய் சொல்றாரு. இப்ப நிஷா கிட்டயும் அவங்க இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல்ல எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதெல்லாம் வரைஞ்சு வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்களாம் அந்த டாப்பு சேர்ந்து இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேப்பரை இப்ப ரோகன் நிஷா கிட்ட காமிச்சு உனக்கு நீயும் நானும் இந்த பிளேஸ் எல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, சொல்ல போனா அதுக்காக தான் நம்ம 2 பேரும் இந்த டூருக்கே வந்தோம், நம்ம 2 பேரும் இங்கெல்லாம் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நிஷாவும் இல்ல நான் எங்கேயும் போக விரும்பல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரோகனும் சரி பரவாயில்ல, இங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, நம்ம 2 பேரும் அங்க போய் சாப்பிடலாமா வா அப்படிங்கிற மாதிரி நிஷாவோட கைய இந்த ரோகன் பிடிப்பாரு. நிஷாக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். நான் உன்னை காதலிச்சிருந்திருக்கலாம், ஆனா இப்ப எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, சொல்ல போனா உன்ன மாதிரியான ஒருத்தனெல்லாம் நான் எப்படிதான் காதலிச்சேனே தெரியல, உனக்கே தெரியலையா நீ எப்படி இருக்கேன்னு, நான் உன்னை இனிமேல் காதலிக்க விரும்பல, நம்ம 2 பேரும் இப்பயே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோகனுக்கு அப்படியே ஷாக்கா இருக்குது, ரொம்ப சோகமாயிருவாரு. ஏன்னா இவரு நிஷா உன்ன மாதிரியான ஒருத்தனை எப்படி நான் காதலிச்சேன் அப்படின்னு சொன்னது இவர் அப்படியே சோகமாயிருவாரு. இந்த ரோகன் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு மோதுற மாதிரி ஒரு கார் வருது, இத பாக்குற நிஷாவே பயந்துருவாங்க. அந்த கார் இவரு மேல மோதாம நிறுத்திடுவாங்க. ஆனா இந்த ரோகன் எதுவுமே பேசாம அப்படியே
அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நிஷாக்கும் வேற இப்படி இந்த ரோகன் இப்படி சோகமா போறது இவங்களுக்கும் சோகமாகுது. நம்ம ரொம்ப ஓவரா தான் பேசிட்டோம் அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்பதான் ரோகன் கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் திருப்பி வராரு. நிஷாவும் ரோகன் கிட்ட சாரி சொல்லிட்டு நான் இப்படி எல்லாம் சொல்லிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நான் ஒன்னும் கோச்சுக்கிட்டு எல்லாம் நடந்து போல, உனக்கு பிடிச்ச அந்த சூஷி ரெஸ்டாரண்ட அப்படியே நடந்து போய் நான் கண்டுபிடிச்சிட்டேன், வா நம்ம 2 பேரும் அங்க போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்ச மாத்துறாரு. இத கேட்ட நிஷாவும் ரோகன் கூட அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. ரோகனும் நிஷாக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டர் கிட்ட சொல்றாங்க. என்ன நீயே சொல்ற, நான் தான் எனக்கு பிடிச்ச ஃபுட்ட மெனுல பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோகனும் சரி நீயே பார்த்து சொல்லிக்கோ அப்படிங்கிறாரு. நிஷாவும் அந்த மெனுல பாக்குறாங்க. ஆனா பார்த்துட்டு ரோகன் என்ன ஃபுட்டு சொன்னாங்களோ அதையே தான் திருப்பி சொல்றாங்க. அப்பதான் நிஷாக்கு தெரியுது இவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை கூட இந்த ரோகன் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க. இந்த நிஷாக்கு இந்த ரோகன் எவ்வளவு இன்னசென்டானவரு, எவ்வளவு நல்லவரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்குது. என்னவோ தெரியல, இந்த நிஷாக்கு இந்த ரோகன் கூட பேச பேச இவரை அப்படியே பிடிச்சு போக ஆரம்பிக்குது. நிஷாவும் ரோகன் கிட்ட சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இங்க தான் இருக்க போறோம், அந்த பேப்பர்ல நான் போட்ட பிளான் படியே இங்க இருக்க ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோகனும் ஓகேங்கிறாரு. இப்ப இவங்க 2 பேரும் அந்த பேப்பர்ல இருக்க ஒவ்வொரு பிளேஸ்க்கா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிஷாவும் ரோகன் கிட்ட நம்ம 2 பேரும் எப்படி காதலிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகனும் ஒரு நாள் உன்னோட கம்ப்யூட்டர் வேலை செய்யாம போயிருச்சு, அந்த கம்ப்யூட்டரை நான் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன், அன்னைக்குதான் முதல்ல அந்த ஆபீஸ்ல நான் உன்னை பார்த்தேன், அந்த நாளே நம்ம 2 பேத்துக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு, நம்ம 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. என்ன இவ்வளவு சிம்பிளா சொல்ற, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ ஒவ்வொரு நாளும் ஆபீஸ்க்கு லேட்டா தான் வருவ, ஏன்னா நம்ம ஆபீஸ் பார்க்கிங்ல உன்னோட கார் பார்க் பண்றது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உனக்கு கார் பார்க்கிங் பண்றதுக்கு எந்த இடமும் கிடைக்காது, அதனால உனக்காக நான் ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்து என்னோட காரை பார்க் பண்ணி வச்சு நீ வரும்போது கரெக்டா என்னோட காரை எடுத்துட்டு உன்னோட காரை பார்க்கிங் பண்றதுக்கு நான் விடுவேன். அதுக்கப்புறமா நீ குட்டி குட்டியா ஒரு டாய்ஸோட கலெக்ஷனை சேர்த்துட்டு இருப்ப, அந்த டாய்ஸோட கலெக்ஷன்லாம் சேர்க்கறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ கேம் விளையாடுவ, அந்த கேம்ல நீ ஜெயிக்கிறதுக்காக உன்னோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி உனக்காக அந்த கேம்ல விளையாண்டு உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். உனக்கு ரொம்ப பழைய பாட்டெல்லாம் கேட்கறது பிடிக்கும், அதுவும் நீ வேலை செய்யும் போது தான் அந்த பாட்டெல்லாம் கேட்ப, உனக்காக உன்னோட கம்ப்யூட்டர்ல உனக்கு பிடிச்ச பழைய பாட்டெல்லாம் தேடி உன்னோட கம்ப்யூட்டர்ல நான் ஏத்தி வைப்பேன். இப்படி உனக்காக உனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே நான் பண்ணுவேன். அதனாலதான் என்னவோ நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட போல அப்படிங்கிறாரு. ஆனா இதெல்லாம் நீ தான் பண்றேன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு அதெல்லாம் தெரியாது, இருந்தாலும் நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிறாரு. இத கேட்ட நிஷாவும் சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ரோகனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. போன்ல ஒரு கம்பெனில இருந்து ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க. என்ன மெசேஜ்னா இன்னைக்கு இந்த ரோகனுக்கு பர்த்டேவாமா, அதனால இவருக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இத பாக்குற நிஷாவும் இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா சொல்லவே இல்ல, ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறாங்க. சரி இன்னைக்கு உனக்கு எவ்வளவு வயசாகுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகனும் எனக்கு இன்னையோட 30 வயசு ஆகுது அப்படிங்கிறாரு. என்னது உனக்கு 30 வயசு ஆகுதா, எனக்கு 24 தான் ஆகுது, நம்ம 2 பேத்துக்குள்ள இவ்வளவு ஏஜ் டிஃபரெண்டா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ மறந்துட்டியா, உனக்கு கடைசியா 4 வருஷமா நடந்த எல்லாம் மறந்து போச்சு, உனக்கு 28 வயசு அப்படிங்கிறாரு. ஆமால, நான் இன்னும் எனக்கு 24 வயசுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு 28 வயசு ஆகுதா, ஆனா நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன், என்னோட ஆசையே 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா, ஆனா இன்னும் நான் ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கேன்னு தெரியல, நான் உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசியிருக்கேனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகனும் இல்ல நீ அப்படிலாம் எதுவும் சொன்னதில்ல அப்படிங்கிறாரு. ஒருவேளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் சீரியஸா எடுத்து லவ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. இதை கேட்டு ரோகனும் ஒரு மாதிரி பாக்குறாரு. சும்மா தான் சொல்றேன் வா அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பேப்பர்ல இருக்க ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்க. அந்த இடத்தெல்லாம் பாக்குறாங்க. அந்த பேப்பர்ல அவங்க பார்த்து முடிச்ச ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க போற இடத்துல எல்லாம் ஒரு சீல் மாதிரி இருக்கும். அந்த சீலெல்லாம் எடுத்து அந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணி வைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. இப்ப அடுத்து இவங்க போக போற பிளேஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் நின்று ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு வேலை செய்யாம இருந்த நிஷாவோட போன் ஆன் ஆகுது. நிஷாவும் அதை ரோகன் கிட்ட சொல்லிட்டு என்னோட போன் ஆன் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த போன்ல இவங்க எடுத்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த போன்ல அந்த டாப் இருக்காருல, அதான் நிஷா உண்மையாலையும் காதலிக்கிற அந்த பாஸ் டாப் இருக்காருல, அவரோட போட்டோ இருக்குது. இத பாக்குற நிஷாவும் இவரை பார்க்கும்போது நான் இவரை ஏற்கனவே பார்த்த மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட ரோகனுக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம உண்மையை சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாரு. அப்பதான் நிஷா ஆமா நீங்க உங்க மொபைல்ல இருக்க போட்டோ எல்லாம் காமிக்கும் போது அந்த போட்டோல இந்த ஆளை நான் பார்த்தேன், அதனாலதான் இப்ப இந்த போட்டோவை பார்த்தப்போ இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணி இருக்கு போல அப்படிங்கிறாங்க. சரி இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இவரோட பேரு ரோகன், இவரு நம்ம ஆபீஸ்ல தான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு அப்படிங்கிற
அப்படிங்கிறாரு. ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரா, பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. இவருக்கு பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த நிஷா சொல்றாங்க. இத கேட்ட ரோகனும் இந்த நிஷாவை ஒரு மாதிரி பாப்பாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கும், அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க அடுத்து இந்த இடத்துல சுத்தி பாக்குறதா இருந்த அந்த பிளேஸ்க்கு போறதுக்கு இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் பிடிச்சுதான் போகணுமாமா. அதுக்காக அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல போறதுக்காக டிக்கெட்லாம் கேக்குறாங்க. ஆனா அந்த டிக்கெட் கொடுக்கறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா டிக்கெட்லாம் கொடுக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல அதிக பனி காரணமா புயல் வந்துருச்சு. இந்த டைம்ல நாங்க ட்ரெயின் எடுக்க மாட்டோம், அதனால இப்ப என்னால டிக்கெட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. ஆனா இந்த ரோகன் விடுற மாதிரி தெரியல. இன்னைக்கு எங்களால அந்த ட்ரெயின்ல போக முடியலனா இனி அடுத்த வருஷம் தான் போக முடியும், ப்ளீஸ் டிக்கெட் கொடுங்க, நாங்க போகணும் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த டிக்கெட் கொடுக்கறவரு இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த ரோகன் நிஷா மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் அந்த ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின்ல போய் அந்த இடத்த பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை அந்த புயல்லாம் போனதுக்கு அப்புறமா ட்ரெயின் எடுத்துருவாங்க, நம்ம அதுக்கப்புறம் போலாம் அப்படிங்கிற மாதிரி நிஷா சொல்றாங்க. வெளியில புயலும் அடிச்சிட்டு இருக்கனால இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. திடீர்னு அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல அதிக புயல்னால கரண்டும் போயிருது. ரோகனும் ஒரு பக்கம் சோகமா உட்கார்ந்துருப்பாரு. அப்பதான் நிஷா கையில சின்னதா ஒரு கேக் எடுத்துட்டு வந்து அந்த கேக் மேல கேண்டின்லாம் வச்சு அத லைட்டர் வச்சு பத்த வச்சு ரோகன் கிட்ட கொண்டு வராங்க. ரோகனுக்கும் ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாட்டெல்லாம் பாடி அந்த கேக்ல இருக்க கேண்டில ஊத சொல்றாங்க. ரோகனும் ஊத போறாரு. என்ன சும்மா ஊத போற, ஏதாவது நினைச்சுக்கோ, உனக்கு என்ன நடக்கணும்னு ஆசையோ அதை நினைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோகனும் அவருக்கு என்ன வேணுமோ நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊதுறாரு. சரி என்ன நினைச்ச அப்படின்னு நிஷா கேக்குறாங்க. இந்த புயல் இப்பே நிக்கணும், இங்க ட்ரெயின் எடுக்கணும், நம்ம ரெண்டு பேரும் இந்த பேப்பர்ல போட்ட பிளான முடிக்கணும்னு நினைச்ச அப்படிங்கிறாரு. நீ இவ்வளவு நல்லவனா, விஷ் பண்ணும்போது கூட உனக்கு என்ன வேணும்னு நினைக்காம நான் போட்ட இந்த பிளான முடிக்கணும்னு நீ நினைச்சிருக்க, உனக்காக நீ எதுவும் விஷ் பண்ணாம எனக்காக நீ விஷ் பண்ணிருக்க அப்படின்னு நிஷா சொல்லிட்டு இந்த ரோகனையே நிஷா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோகன் கிட்டயும் நீ இது வரைக்கும் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அந்த மாதிரி எதுவும் நான் உனக்கு பண்ணதில்ல, நீ எனக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்ல, இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிறாரு. இத கேட்ட நிஷாவும் சரி பரவாயில்ல, இப்ப எனக்கு நீ ப்ரொபோஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. இத கேட்ட ரோகன் இப்பவே வா அப்படின்னு கேக்குறாரு. நான் உன்னை தெரியாத மாதிரி நிக்கிறேன், நீ வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோகனும் எனக்கு நல்லாலாம் ப்ரொபோஸ் பண்ண வராது அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன பரவாயில்ல ட்ரை பண்ணு அப்படிங்கிறாங்க. அதான் உன் கூட நான் காலையில சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிட்டல, இப்போ நானும் நீயும் லவ் பண்ணல, இப்போ நீ ப்ரொபோஸ் பண்ணாதான் உன்னை மறுபடியும் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோகனும் இப்ப நிஷா கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூகுள்ல பார்த்து ஒரு மொக்க காதல் கவிதையெல்லாம் நிஷா கிட்ட ரோகன் சொல்வாரு. இத கேட்ட நிஷாவும் இத நீ கூகுள்ல தானே பார்த்த, இது நல்லாவே இல்ல, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ சொல்லு. மறுபடியும் ரோகன் நிஷா கிட்ட வராரு. நிஷா கிட்ட ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிஷாவை அவருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அப்படியே வர்ணிச்சு ஒண்ணுன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட நிஷாக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இதெல்லாம் கேட்கும் போதுதான் நிஷாக்கு தெரியுது இந்த ரோகனுக்கு அவங்கள எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. ரோகனும் இப்படி ப்ரொபோஸ்லாம் பண்ணிட்டு நிஷா கிட்டயும் இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கரெக்டா இந்த இடத்துல கரண்ட் வந்துருது. ஒரு ஆளு வந்து ட்ரெயின் எடுக்க போறாங்க, சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரெயின்ல போறாங்க. இவங்க எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்குலாம் போறாங்க. அப்பதான் ஒரு இடத்துல பனிக்கட்டிலே ஒரு பெரிய பில்டிங் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. இத பாக்குற நிஷாவும் இந்த கோட்டை எவ்வளவு அழகா இருக்குது, ஆனா இவங்க இப்படி கஷ்டப்பட்டு இந்த பனியில கட்டின கோட்டை நாளைக்கு இருக்காது, எல்லாமே நாளைக்கு இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனேயும் இந்த கோட்டையை கட்டினவங்களே இதை இடிச்சிருவாங்க, இந்த கோட்டையை இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினவங்களுக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிஷா சொல்றாங்க. இத கேட்கும் போதுதான் ரோகனுக்கு புரியுது இந்த கோட்டை மாதிரி தான் இவரோட காதலுமே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இவரு நிஷா கூட இப்படி அவங்கள காதலிக்கிறாங்கன்னு இருக்க முடியும், நாளைக்கு இந்த கோட்டை மாதிரி தான் இவரோட காதலும் இடிஞ்சு போயிரும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சுக்குள்ள போறாங்க. அந்த சர்ச்ல யாருமே இல்ல. ரோகனும் நீ 30 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன்ல, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நிஷாவும் நீ என்ன கேக்குற, உண்மையதான் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகனும் நான் சும்மா தான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் சும்மா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ரவுண்ட் ரவுண்டா ஒரு சாக்லேட் இருக்கும், அந்த சாக்லேட்டை இந்த ரோகன் எடுக்கிறாரு. இத நம்ம ரிங்கா நினைச்சுக்கலாம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நிஷாவும் சரிங்கிறாங்க. இந்த ரோகனும் அந்த சாக்லேட்டை நிஷாவோட கையில மாட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் நிஷாவும் இந்த ரோகனோட கையில அந்த சாக்லேட்டை மாட்டி விடுவாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சும்மா மேரேஜ் பண்ண மாதிரி எல்லாம் பண்றாங்க. ரெண்டு பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். நிஷாக்கு உண்மையாலேயுமே ரோகனை ரொம்ப பிடிச்சு போயிருது. ரோகனை காதலிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்க தங்கி இருக்க அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அங்க ஒரு ரூம் எடுத்து இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் தங்குறாங்க. நிஷாவும் ரோகனும் நல்லா பேசிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த நிஷா ரோகன் கிட்ட
கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நிஷா தான் இந்த ரோகனை உண்மையாலேயே அவங்க காதலிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா நம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரோகன் எவ்வளவு இன்னசென்டா நல்லவரா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுட்டு அவரை இவங்க உண்மையாலேயே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ரோகன் நிஷாவை தடுத்து நிறுத்திட்டு, நிஷா நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாரு. இந்த ரோகனுக்கு இந்த நிஷா அவர் என்னென்னலாம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் நம்புறாங்க அப்படின்னு புரியுது. இனிமேல் நிஷாவை ஏமாத்த கூடாது அப்படின்னு நிஷா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. என்னோட பேரு டாப் கிடையாது, என்னோட பேரு ரோகன். அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் மறந்து போறதுக்கு முன்னாடி என்ன நீ காதலிக்கல, அந்த டாப்பை தான் நீ காதலிச்ச. நான் அந்த டாப் கிடையாது. நான் உன்னோட கம்பெனில ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தன் தான். நான் உன்னோட பாஸ்லாம் கிடையாது. நான் உன்கிட்ட எல்லாமே போய் தான் சொன்னேன். நீயும் நானும் இதுக்கு முன்னாடி காதலிக்கலாம் செய்யல. நான் தான் உன்னை காதலிச்சிட்டு இருந்தேன். நீ அந்த பாஸ் டாப்பை தான் காதலிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட நிஷாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீ விளையாடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் விளையாடல, உண்மையை தான் சொல்றேன். என்னால இதுக்கு மேல உன்கிட்ட போய் சொல்ல முடியாது. நீ என்ன ரொம்ப நம்புற. இனி நான் போய் சொன்னா தப்பா இருக்கும் அப்படிங்கிறாரு. இத கேட்ட நிஷாக்கு சரியான கோபம் வருது. இந்த ரோகனை போட்டு அடிக்கலாம் செய்யறாங்க. எதுக்கு நீ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்தினேன்னு கேக்குறாங்க. ஏன்னா உன்னை நான் ரொம்ப நாளா காதலிக்கிறேன். இங்க ஒரு பெல் இருக்குல்ல, அந்த பெல்லை நான் அடிக்கும் போது கூட நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாளாவது ஒன்னா காதலிச்சா போதும் தான் கேட்டேன். நான் அப்படி நினைச்ச அந்த பெல்லை அடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு தலையில அடிபட்டுச்சு. நீ எல்லாமே மறந்து போயிட்ட. இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட வாழ்க்கையில கடைசி 4 வருஷமா நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. ஆனா நாளைக்கு உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்து நீ பழைய மாதிரி அந்த பாஸ் டாப்பே நீ காதலிக்க ஆரம்பிச்சிருவ. இன்னைக்கு என்னென்னலாம் நடக்குதோ அதுவும் உனக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்காது. அதனாலதான் நான் பெல் அடிக்கும் போது நினைச்ச அந்த ஒரு நாள் இந்த நாளா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பொய்யெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா இது எல்லாத்தையும் நீ ரொம்ப நம்ப ஆரம்பிச்சுட்ட. என்னால இதுக்கு மேல இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் இந்த நிஷா பாத்தீங்கன்னா இந்த ரோகன் இப்படி ஏமாத்தினால அவரோட பேக் எல்லாம் தூக்கி இந்த ஹோட்டலுக்கு வெளியில ஜன்னல் வழியா வீசுறாங்க. ரோகனையும் பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ள தள்ளி கதவு பூட்டிட்டு இந்த நிஷா ரூம்குள்ள உட்காந்து பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட போன் எடுத்து இந்த ட்ரிப்புக்கு வந்தப்போ அவங்க போட்டோ எல்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோ எல்லாம் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அந்த போட்டோல இவங்க ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸ்ல இவங்களை யார் போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த டாப்போட போட்டோவை பார்த்திருப்பாங்கல்ல, அதே ஆள் இவங்களை போட்டோ எடுக்கிற மாதிரி இவங்க கூலிங் கிளாஸ்ல தெரிய இவருதான் அந்த உண்மையான டாப் போல அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப அவங்க போன்ல இருக்க அந்த டாப்போட நம்பரை தேடி கண்டுபிடிச்சு அந்த டாப்கே போன் பண்றாங்க. போன் பண்ணிட்டு நீங்க டாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த டாப் இருக்கார்ல இப்ப அவரோட ஒய்ஃப் கூடயும் பையன் கூடயும் இருக்காரு போல. அதனால இந்த டாப்பும் ஆமா நான் டாப் தான் பேசுறேன், நீங்க மேனேஜர் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபுக்கு இந்த நிஷா பத்தி தெரியாம இருக்கிறதுக்காக ஏதோ மேனேஜர் கிட்ட பேசுற மாதிரி நிஷா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. நிஷாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவரு மேனேஜர்னு சொல்றாரு. நான் தான் நிஷா பேசுறேன், நீங்க டாப் தானே, நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு கேக்குறாங்க. நிஷா நான் பேசுறத பார்த்தாலே தெரியலையா, நான் என்னோட ஒய்ஃப் கூடயும் பையன் கூடயும் இருக்கேன், நம்ம ரெண்டு பேரால இப்ப இதை பத்தி எல்லாம் பேச முடியாது அப்படின்னு பேசிட்டு சரி நாளைக்கு வந்து மிச்ச ஒர்க் எல்லாம் ஆபீஸ்ல பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாப்பும் ஏதோ நான் அவங்க ஒய்ஃப் பக்கத்துல இருக்கிறனால சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு போனை கட் பண்றாரு. நிஷா அப்படியே போனை கட் பண்ணிட்டு அழுகுறாங்க. உடனே அவங்க ரூமை விட்டு வெளில வராங்க. இந்த ரோகனை ரூமை விட்டு வெளில அனுப்பிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவரு ஹோட்டலுக்கு வெளியில இருக்காரா அப்படிங்கிற மாதிரி போய் தேடுறாங்க. அவரோட பேக ஜன்னல்ல இருந்து தூக்கி வீசிருப்பாங்கல்ல, அதனால அவரோட பேக்ல இருக்க பொருள்லாம் கீழே விழுந்திருக்கும். அந்த கீழே விழுந்த பொருள் எல்லாத்தையும் ரோகனும் பேக்ல எடுத்து வச்சிட்டு இருப்பாரு. அப்ப நிஷாவும் ரோகனை பாத்துருவாங்க. ரோகன் கிட்ட வந்துட்டு நான் லவ் பண்ற டாப்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ரோகனும் ஆமான்னு சொல்றாரு. இத கேட்ட நிஷா அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா இவங்களோட வாழ்க்கை இவங்க இப்படி இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படிப்பட்ட ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தரை தான் இவங்க காதலிப்பாங்கன்னு இவங்க அவங்களோட 24வது வயசுல யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா இதெல்லாம் அவங்களோட ஃபியூச்சர்ல இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இந்த நிஷா அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. ரோகன் கிட்டயும் அந்த டாப்க்கு டிவோர்ஸ் ஆக போகுது, அதனால தானே நான் அவரை காதலிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அந்த ஆள் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்தி காதலிச்சிட்டு இருக்கான். இப்ப அவங்களோட ஒய்ஃபும் பிரெக்னண்டா இருக்காங்க. அதனால இப்ப அவங்களோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண வேணான்னு அவனும் இதை பத்திலாம் அப்புறமா யோசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். உன்கிட்ட இதை பத்தி சொல்லிட்டான், உனக்கு இது தெரியும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நிஷா இன்னும் அழுகுறாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள போய் அந்த குடும்பத்தையே பிரிச்சு விட்டுருக்கனா நானு, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா தான் நான் இருக்கனா. இப்ப இந்த மாதிரியான ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருந்தாங்கன்னா நானே அவங்கள அசிங்கமா பேசி கிண்டல் பண்ணிலாம் சிரிச்சிருப்பேன். ஆனா இதுல என்ன ஜோக்குனா இப்ப அந்த பொண்ணா நானாவே இருக்கேன்னு நினைக்கும் போது என்னால இதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிஷா அழுகுறாங்க. ரோகனும் நிஷா கிட்ட போறாரு. நிஷாவும் ரோகனை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. நீ பெல் அடிக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரு நாள் மட்டும் லவ் பண்ணா போதும் நீ வேணல, ஏன் நீ ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் வேண்டுன, ஃபுல்லாவே நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருந்திருக்கலாம்னு வேண்டி இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு அந்த டைம்ல ஒரு நாளே பெருசா இருந்துச்சு, அதனாலதான் ஒரு நாள் போதும் நான் கேட்டிருந்தேன் அப்படிங்கிறாரு. நிஷாவும் ரோகன் கிட்ட
கிட்ட நான் இந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஒருத்தனெல்லாம் காதலிக்க விரும்பல, நான் அவன் கூட இப்பயே நான் பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்க்கு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல நம்ம காதலிக்கலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிடுவாங்க. அந்த டாப் அந்த மெசேஜை பார்த்துட்டு உடனே போன் பண்றாரு. ஆனா அவரோட போனை நிஷா எடுக்க மாட்டாங்க. ரோகனும் நிஷா கிட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாரு. நான் ஏன் இப்படிப்பட்ட ஒருத்தனை காதலிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நீ இன்னைக்கு இப்படி பேசுவ, ஆனா நாளைக்கு இதே மாதிரி இருக்காது நிஷா. நாளைக்கு நீ மறுபடியும் அவனை தான் காதலிக்க ஆரம்பிப்ப. ஏன்னா இன்னைக்கு நடந்த எல்லாமே உனக்கு நாளைக்கு மறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீ அந்த டாப்பும் காதலிக்க தான் ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறாரு. என்ன நீ இப்படி சொல்ற? இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நீ அப்படியே எனக்கு மறக்க விட்டுருவியா? நாளைக்கு வந்து என்கிட்ட இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு கூட நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நிஷா, நாளைக்கு வந்து நான் என்னதான் உன்கிட்ட சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. நம்ம 2 பேரும் எப்படி காதலிச்சோம், உனக்கே அந்த டாப்ப பிடிக்கல அப்படின்னு நாளைக்கு வந்து உன்கிட்ட நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட அப்படிங்கிறாரு. அப்ப நிஷா என்ன பண்றாங்கன்னா அவங்க போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோல இவங்க அழுதுட்டு, நீ அந்த டாப்ப காதலிக்க கூடாது, உனக்கு தலையில அடிபட்டு நீ எல்லாம் மறந்து போயிட்ட, இன்னைக்கு ஒரு நாள் என்னென்னலாம் நடக்குமோ அது உனக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்காது. இந்த ரோகன் வந்து உன்கிட்ட நாளைக்கு என்ன சொன்னாலும் நீ அதை நம்பு, இவன மாதிரியான ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிஷா அந்த வீடியோல சொல்றாங்க. ரோகன் அந்த வீடியோவை அப்படியே நிறுத்திட்டு, நிஷா நீ சொன்னா புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் நீ என்னதான் பார்த்தாலும் நம்ப மாட்ட, அதுவும் நான் வந்து உன்கிட்ட சொன்னா நீ நம்பவே மாட்ட அப்படிங்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் நான் உன்கிட்ட ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன் நிஷா அப்படிங்கிறாரு. இப்பதான் ஒரு சின்னதா பிளாஷ்பேக் வருது. இவங்க இந்த ட்ரிப் போறதுக்காக ஒரு ஆபீஸ் பார்ட்டியில பிளான்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த பார்ட்டிக்கு அந்த பாஸ் டாப் இருக்கார்ல அவரோட ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. அவரோட ஒய்ஃப் வந்த உடனேயும் அந்த டாப் இந்த நிஷாவெல்லாம் கண்டுக்காம அவரோட ஒய்ஃப் கூட கார்ல போக ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல்ல போனா இந்த நிஷாவை சுத்தமா கண்டுக்க கூட மாட்டாரு. இத பாக்குற நிஷா ஓரமா நின்னு அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் இதெல்லாம் பாக்குற ரோகனும் நிஷா கிட்ட வந்து, நீ அந்த பாஸ் டாப்ப காதலிக்காத நிஷா, அந்த ஆள் உன்னை ஏமாத்துறாரு, அந்த ஆள் அவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு, உன்னை கடைசி வரைக்கும் லவ் பண்றதா சொல்லி உன்னை ஏமாத்த மட்டும் தான் செய்வாரு, உனக்கு கண்டிப்பா இந்த ஆளை விட்டா வேற ஒரு நல்ல பையன் கிடைப்பான், சொல்ல போனா நானே உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன் நிஷா அப்படின்னு சொல்லுவாரு. இத கேட்ட நிஷா உடனே இந்த ரோகன் கிட்ட கோவப்பட்டு, உனக்கு லூசு பிடிச்சிருக்கா, கிறுக்கு மாதிரி வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ல அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. இத இப்ப ரோகனும் நிஷா கிட்ட சொல்றாரு. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன் நிஷா, நான் நாளைக்கு வந்து இதெல்லாம் உன்கிட்ட சொல்லும் போது உனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அதுவா தான் இருக்கும், அதனால நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன் நிஷா அப்படிங்கிறாரு. அதுக்கு தானே நான் இப்ப வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நீ நாளைக்கு கண்டிப்பா என்கிட்ட வர, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு நாளைக்கு வந்து சொல்வேன்னு அப்படின்னு நிஷா கேக்குறாங்க. அதுக்கு ரோகனும் நிஷாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறாரு. இப்ப இவங்க 2 பேரும் நைட் எல்லாம் தூங்காம அப்படியே ஒன்னா உட்காந்துருப்பாங்க. காலையில சூரியனும் விடியுது. நிஷாவும், பாத்தியா அடுத்த நாளே ஆக போகுது, இன்னும் எனக்கு ஒண்ணுமே மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரோகனும் இதை கேட்டு, உனக்கு மறக்காம இருந்தா சரி அப்படிம்பாரு. ஆனா அதுக்குள்ள நிஷாக்கு தூக்கம் வந்து அப்படியே தூங்கிடுவாங்க. ரோகனும் நிஷாவை கொண்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நிஷா தூங்கி எந்திரிக்கிறாங்க. அந்த இடத்துல ரோகன்லாம் இல்ல, நிஷாவும் நம்ம எப்படி பெட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நிஷாக்கு நேத்து நடந்த எதுவும் ஞாபகத்துக்கு இல்ல, அவங்க மறந்த பழசு எல்லாமே இப்ப அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. நிஷாவை எந்திரிச்சு பாக்குறாங்க. அவங்க பெட்டுக்கு பக்கத்துல அவங்களோட பேக், அவங்களோட Dress, ஸ்வெட்டர் எல்லாமே அப்படியே அடுக்கி வச்சுட்டு இந்த ரோகன் போயிருப்பாரு. ஏன்னா நிஷா எந்திரிச்ச உடனேயும் கிளம்பி கீழே வந்து திருப்பி ஊருக்கு போறதுக்காக இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ரோகனும் வந்திருப்பாரு. நிஷாவும், இதெல்லாம் யார் இப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நேத்து நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. அதனால இவங்களும் கிளம்பிட்டு இப்ப கீழே ரிசப்ஷன்ல, அந்த ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு, நான் எப்படி ரூமுக்கு போனேன் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு நேத்து தலையில அடிபட்டுருச்சு, உங்க ஃப்ரெண்டு தான் உங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிட்டு உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிஷாக்கு தலையில அடிபட்டுச்சு அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியுது. அந்த ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்களும், அவர் யாருன்னு தெரியல, ஆனா அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து போனாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நிஷாவும் அப்படியே குழப்பத்திலே அந்த ஹோட்டல் விட்டு வெளில வராங்க. இப்ப அந்த ஹோட்டல்ல இருந்து திருப்பி அவங்க ஊருக்கு போறக்கான பஸ் வருது. நிஷாவும் அந்த பஸ்ல ஏறுறாங்க. அவங்க ஏறி ரொம்ப நேரம் கழிச்சுதான் ரோகனும் நிஷா பார்க்காத சமயத்துல அந்த பஸ்குள்ள ஏறி லாஸ்ட் சீட்ல போய் உக்காந்துருவாரு. நிஷா கிட்ட வந்து, நேத்து எடுத்த அந்த வீடியோ பாரு அப்படிலாம் எதுவும் இவர் வந்து சொல்ல மாட்டாரு. அப்படியே தூரமா உட்காந்துட்டு நிஷாவை மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாரு. இப்ப இந்த பஸ் எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த பனிக்கட்டியில ஒரு கோட்டை மாதிரி செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த கோட்டைய இப்ப இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே உருகுது. இத பாக்குற ரோகனும் சோகமாகறாரு. நிஷாவும் ரோகனும் அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. நிஷா இப்ப கிளம்பி அவங்களோட ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு, நீ நேத்து எங்க போன, ஏன் நீ எங்க கூட வரல அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கே நேத்து என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம ட்ரிப் போனப்போ உன்னோட போன்ல போட்டோலாம் எடுத்தோம்ல, அந்த போட்டோலாம் மட்டும் எனக்கு கம்ப்யூட்டர்ல சென்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்ட நிஷாவும் போனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் கனெக்ட் பண்ற
ஒயர் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்களோட ஃப்ரெண்டும் என்கிட்ட இல்ல, நீ போய் ஐடி டிபார்ட்மெண்ட்ல கேளு அப்படிங்கிறாங்க. இந்த நிஷாவை அந்த ஒயர் எடுக்கலான்னு அங்க போறாங்க. அப்பதான் தெரியுது ரோகன் இருக்கார்ல, அந்த ட்ரிப்ல இருந்து வந்த உடனேயும் அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த கம்பெனியை விட்டு போயிட்டாராமா. இப்ப ரோகன் அந்த கம்பெனில இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல ரோகன் கூட ஒருத்தர் வேலை செய்வார்ல, அவரு நிஷா கிட்ட சொல்றாரு. அவரு தான் நிஷா கிட்டயும் அந்த கேபிள் ரோகனோட டேபிள்ல தான் இருக்கு, அதை நீ எடுத்துட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்படி ரோகன் கம்பெனியை விட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்ட நிஷாக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்குது. இப்ப அந்த கேபிள் எடுத்துட்டு போயிட்டு அவங்க மொபைல்ல இருக்க போட்டோலாம் கம்ப்யூட்டர்ல ஏத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த மொபைல்ல இருக்க போட்டோலாம் பார்க்கும்போது அதுல ஒரு வீடியோ இருக்கு. அதை நிஷா பாப்பாங்க. ஆனா அந்த வீடியோ இவங்க ரோகன் கூட நின்னுட்டு அழுதுட்டு இவன் வந்து உன்கிட்ட என்ன சொன்னாலும் நம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வீடியோ கிடையாது. அதுக்கு பதிலா இவங்களும் ரோகனும் அந்த பனிக்கட்டியால ஆன அந்த கோட்டைக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இந்த நிஷா அந்த பனிக்கட்டு முன்னாடி நின்னுட்டு நல்லா ஜாலியா பேசிட்டெல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த வீடியோ தான் இருக்குது. அந்த வீடியோவை நிஷாவும் பாக்குறாங்க. இந்த இடத்துக்குலாம் நான் எப்ப போனேன் எனக்கே ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நீ எப்படி போன? இந்த வீடியோவை வேற ஒருத்தங்க தான் எடுக்கிறாங்க, நீ யார் கூட போன? யார் அந்த வீடியோவை எடுக்கிறாங்க அப்படிலாம் கேக்குறாங்க. அந்த வீடியோல ரோகன்லாம் இருக்க மாட்டாரு. ரோகன் நிஷாவை மட்டும்தான் அவங்க பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பாரு. இத பாக்குற நிஷாக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த வீடியோல நிஷா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நல்லா சந்தோஷமா பேசுறாங்க. இதெல்லாம் பாக்குற நிஷாவே, நான் இப்படி சந்தோஷமாலாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது, எப்படி நான் நேத்து இவ்ளோ சந்தோஷமா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது இப்ப அவங்க சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு. அவங்களே இவ்ளோ நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ பார்க்கும்போது இவங்களுக்கு தோணுது. இந்த வீடியோ பார்த்துட்டு நிஷா அப்படியே அழுகுறாங்க. அப்பதான் கரெக்டா அந்த டாப் வருவாரு. உனக்கு நேத்து என்னாச்சு? எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்? எதுக்கு மெசேஜ் பண்ண? நான் போன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீ எடுக்கவே இல்ல அப்படிலாம் கேக்குறாரு. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்றாரு. இருந்தாலும் இந்த நிஷா பாத்தீங்கன்னா இப்படி இந்த டாப் பேசிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட எதுவுமே பேசாம இந்த ஆபீஸை விட்டு அப்படியே வெளில போறாங்க. இத பார்க்கும் போதே தெரியுது இந்த நிஷா இனிமேல் இந்த டாப்பை காதலிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நிஷாவோட மொபைல்ல நீ நாளைக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ரோகன் கூட நின்று ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை காணோம். அந்த வீடியோ என்னாச்சுன்னு தெரியல. இப்பதான் அந்த வீடியோக்கு என்னாச்சு அப்படின்னு காமிப்பாங்க. இந்த ரோகன் இருக்கார்ல, அவர் தான் நிஷாவோட மொபைல்ல இருந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணிருப்பாரு. எதுக்காகனா இந்த நிஷாக்கு ரோகனை மறக்கறதுக்கு முன்னாடி அவரை பிடிக்காது, இந்த வீடியோ பார்த்துதான் அவங்க ரோகனை காதலிக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கல. அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாரு. ஆனா அவங்க கோட்டை கிட்ட போய் எடுத்த வீடியோ மட்டும் அப்படியே வச்சிட்டாரு. எதுக்காகனா அப்பதான் நிஷாக்கே தெரியும் அவங்க எவ்வளவு சந்தோஷமானவங்க, அவங்களோட வாழ்க்கையில சிரிச்சே ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நிஷாக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ மட்டும் விட்டுருப்பாரு. இப்ப இதை மட்டும் காமிச்சு இதோட இந்த ஒன் டே அப்படிங்கிற இந்த படமும் முடியுது. கடைசியில ரோகனும் நிஷாவும் சேராத மாதிரி காமிச்சுதான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.